நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது இந்திய திருநாட்டில் முதலாக ஒரு வாகனம், புதிய வண்டி ஒருவர் வைத்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. கேரளா கொச்சி பகுதியிலே இருக்கின்ற பாபுஜான் சவுதி அரேபியா பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர் இந்தியா வருகின்ற போது இந்த ட்ரக் என்ற இருசக்கர வாகனத்தை போன்ற, இது பைக்கு என்று சொல்லலாம், காரு என்று சொல்லலாம், 3 சக்கர வாகனம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நவீனமான இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய வாகனம், இது அவர் பேசுகின்ற போது பாபுஜான் சொல்லுகிறார், இது ட்ரக், இது இருசக்கர வாகனத்தை போன்ற ஒரு பைக் தான், ஒரு சிறப்பான ஒரு வண்டியாக ஹீரோ ஹோண்டா தயாரித்த ஒரு புல்லட் போன்ற ஒரு வண்டி என்றும், இதனை நான் சவுதி அரேபியாவிலே பார்த்து அமெரிக்காவிலே ஓடிக்கொண்டிருந்த இந்த வாகனத்தை ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக, ஒரு பகுதியின் மூலமாக, ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து இந்த வாகனத்தை வாங்க வேண்டும் என்று ஒரு பிடிவாதம், அவர் மலையாளத்திலே வாசி என்று சொல்லுகிறார், பிடிவாதம் பிடித்து இந்த வாகனத்தை வாங்கியதாகவும் என்று சொல்லி இதனுடைய விலையை கேட்டால் திகைத்து விட்டார்கள் எல்லாம். அங்கே சாக்கு நெட்டி போய் என்று கூட அந்த மலையாள மொழியிலே சொல்லுகிறார்கள். 75 லட்சம் இந்த வாகனத்தினுடைய விலை, 75 லட்சம். இதனுடைய இங்கே சுங்க வரி செலுத்துவது 42 லட்சம் என்று 14 மாதமாக இதை போராடி வாங்கியிருக்கிறார். இந்த வாகனத்தை இவர் புக்கிங் செய்து 1 வருடம் 11 மாதமாக காத்திருந்து பெற்று இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக 14 மாதங்கள் காத்திருந்து அதற்கு 45 லட்சம் ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என்று அதற்கு போராடி கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி அதற்கு வரி போன்ற செலவுகளை 25 லட்சம் செலவு செய்து 1 கோடியில் பெற்றிருக்கிறேன் என்று இந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் பாபுஜான் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த வாகனம் ட்ரக் என்று சொல்வதின் காரணமாக இருசக்கர வாகனத்தை போல ஹெல்மெட் வைக்க தேவையில்லை. அமெரிக்காவிலே ஹெல்மெட் வைக்காததால்தான் இதை ஓட்டுகிறார்கள் என்றும், ஆனால் நான் இந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் அல்லவா, 1 கோடி செலவு செய்து இந்த வண்டியை வாங்கியிருக்கிறேன், நான் கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்து கொண்டுதான் இந்த வாகனத்தை ஓட்டுகிறேன். இது எனக்கு ஒரு வாசியாக, ஒரு பிடிவாதமாக வாங்கியே ஆக வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டதனால் நான் வாங்கினேன் என்றும், இது பெட்ரோலில் ஓடக்கூடியது என்று பல்வேறு விஷயங்களை மலையாள மொழியிலே அழகாக சொல்லுகிறார். கவனியுங்கள். എൻ്റെ പേര് ബാബുജോൺ. ഞാൻ ദുബായിൽ നിന്ന് ഇമ്പോർട്ട് ചെയ്ത് കൊണ്ടുവന്ന ബൈക്കാണിത്. ബൈക്കല്ല, ട്രൈക്ക്. ട്രൈക്ക് മീൻസ് 3 വീലുള്ള ബൈക്കിനെയാണ് ട്രൈക്ക് എന്ന് പറയുന്നത്. ഓടിക്കുന്ന ആളെ ട്രൈക്കർ എന്ന് പറയും. നമ്മുടെ ഇന്ത്യയിൽ ഇത് ഫസ്റ്റാണ്. ഒരേ ഒരു വണ്ടിയേ ഉള്ളൂ. ഞാൻ ദുബായിൽ നിന്ന് ഇമ്പോർട്ട് ചെയ്തതാണ്. ഇതിനിവിടെ പ്രത്യേക രജിസ്ട്രേഷൻ കാര്യങ്ങളൊക്കെ? ഇത് ബൈക്കിന്റെ കാറ്റഗറിയിലാണ്, ട്രൈക്കിന്റെ കാറ്റഗറിയിലാണ് രജിസ്റ്റർ ചെയ്യുന്നത്. ഇവിടെ നമുക്ക് ഇല്ലാത്തൊരു കാറ്റഗറി ആയതുകൊണ്ട് അതിന് സ്പെഷ്യൽ പെർമിഷൻ എനിക്ക് 1 വർഷം എടുത്ത് RC ബുക്ക് കിട്ടാൻ 11 മാസം കഴിഞ്ഞിട്ടാണ് എനിക്ക് കിട്ടിയത്. ഇത് ബൈക്കെന്ന് രജിസ്റ്റർ ചെയ്ത് ഞാൻ ഹെൽമെറ്റ് വെക്കണം. ട്രൈക്ക് എന്ന് പറഞ്ഞാൽ ഹെൽമെറ്റ് വെക്കണം. നമ്മുടെ സേഫ്റ്റിക്ക് വേണ്ടി ഹെൽമെറ്റ് വെക്കണം. നിയമപ്രകാരം 3 വീലുള്ള ഒരു വണ്ടിക്ക് ഹെൽമെറ്റ്, ഇരുചക്ര വാഹനമല്ല ഹെൽമെറ്റ്.
ചേട്ടൻ ഒരു സേഫ്റ്റിക്ക് വേണ്ടിട്ട് ഹെൽമെറ്റ് വെക്കാറുണ്ട്. 100%. ഇത്രയും വലിയ വണ്ടി കണ്ടിട്ട് നമ്മുടെ ജീവിതം അടിച്ചു പോയത്. ഇതിനകത്ത് എന്തൊക്കെ ഫെസിലിറ്റീസ് അതുള്ളത്? ഇതിലെല്ലാം ഉണ്ട്. ABS ഉണ്ട്, ആന്റി ബ്രേക്ക് സിസ്റ്റം ഉണ്ട്, പിന്നെ വണ്ടി സൈഡിൽ ചരിയുന്നതിനെ കുറിച്ച് എല്ലാം ഉണ്ട്. എല്ലാ ഫീച്ചറും ഉണ്ട്. 1800 cc 6 സിലിണ്ടറാണ്. എന്താ ഇതിന്റെ വില? 75 ലക്ഷം രൂപ. 75 ലക്ഷം രൂപ. അയ്യോ, ഞെട്ടി, വില കേട്ടപ്പോ ഞെട്ടി. ചേട്ടന്റെ സ്ഥലം എവിടെയാ? ഞാനിവിടെ മറൈൻ ഡ്രൈവ്. കമ്പനി ഹോണ്ട. അതിൽ ഗോൾഡ് വിങ്ങിന്റെ അപ്പ് ട്രൈക്ക്. ഗോൾഡ് വിങ് എന്ന് പറഞ്ഞ 2 വീല്. ഞാൻ അമേരിക്കയെ കൊണ്ട് കസ്റ്റമൈസ് ചെയ്ത് കൊണ്ടുവന്ന വണ്ടിയാണ്. അങ്ങനെയാണ് ട്രൈക്ക്. അത് അമേരിക്കയിലാണെങ്കിൽ മോഡിഫിക്കേഷൻ അല്ലാതെ വരത്തുള്ളൂ. അവിടുന്ന് കൊണ്ടുവന്ന് നമുക്ക് രജിസ്റ്റർ ചെയ്യാം. ഇന്റർനാഷണൽ ഓർഗനൈസ്ഡ് കൺട്രി. അപ്പൊ ഇത് ടോട്ടൽ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് ഇത്ര ഇത് രജിസ്റ്റർ ചെയ്ത് റോഡിൽ ഇറക്കാൻ എത്ര ലക്ഷം രൂപ? 1 കോടി രൂപയായി. കേസായി ഒത്തിരി പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടായിട്ട് ഇറക്കിയതാണ്. കസ്റ്റംസ് പിടിച്ചു വെച്ച് 42 ലക്ഷം രൂപ അടക്കാൻ. പിന്നെ അത് കേസ് കൊടുത്ത് വഴക്കും വയ്യാവലിയും ഒക്കെ കഴിഞ്ഞൊക്കെ ഇറക്കിയത്. 16 മാസം കസ്റ്റംസ് ഇത് പിടിച്ചു വെച്ചു. 16 മാസം ഇവിടെ ഇറക്കാൻ പറ്റില്ല എന്ന് പറയുന്നത്? അല്ല, അത് 42 ലക്ഷം രൂപ അടുത്ത തരത്തുള്ളൂ. അത് പിന്നെ കേസിന് പോയി അതെങ്ങനെ? ഇവിടുത്തെ കോടതി തള്ളി ബാങ്കിൽ അപ്പട്ട് കോടതി പോയിട്ടിലൊക്കെയാണ് നമ്മൾ ഇത് റിലീസ് ചെയ്തത്. എന്റെ പൊന്നെ, നമുക്കൊരു വാശി, ജീവിതത്തിലൊരു വാശിയൊക്കെ മൈലേജ് ഒരു 7-8 ഒക്കെ ഉള്ളൂ. പെട്രോൾ തന്നെയല്ലേ? 1800 cc 6 സിലിണ്ടർ അല്ലേ. പെട്രോൾ എന്ന് പറഞ്ഞാൽ ഇങ്ങനങ്ങ് കുടിക്കുക. ആനയെ വളർത്താൻ ഒരു ആഗ്രഹമല്ലേ, അത് തീറ്റ ഒന്നും നോക്കത്തില്ല. അത്രയേ ഉള്ളൂ നമ്മുടെ സന്തോഷം ജീവിതത്തിൽ. பாபு ஜான் சொன்னதை போல இந்த செய்தியை சிறப்பான ஒரு செய்தியாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இதை கேரளா கொச்சி பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் கேரளா சம்சுதீன் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு தந்திருக்கிறார் என்று தெரிவித்து, இதுபோன்ற சிறப்பான செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுபோன்ற ஒரு வாசி, இதுபோன்ற ஒரு பிடிவாதம், இதுபோன்ற ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்று என்றாவது நினைத்திருக்கிறீர்களா? அப்படி நினைத்து வாகனத்தை வாங்கியிருக்கிறீர்களா என்றிருந்தால் நமது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே நீங்கள் கமாண்ட் பகுதியிலே கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.